ஐயப்பனுக்கு மாலை அணிந்தவர்கள் கவனிக்க வேண்டியவைகள் என்னென்ன என்று இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம் வாங்க. கன்னி பூஜை. சபரிமலை யாத்திரைக்கு செல்லும் புதிய சாமிகளை கன்னி சாமி என்பர். அவர்களுக்கு வழிகாட்டி நடத்திச் செல்லும் சாமிகளை குருசாமிகள் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. முதல் முறையாக சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கன்னி பூஜை என்னும் சடங்கு நடத்திச் செல்வார்கள். இதனை வெள்ளக்குடி படுக்கை ஆழி பூஜை என்று சொல்வார்கள். பொதுவாக கார்த்திகை மாதம் முதல் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் 11ஆம் தேதிக்குள் இந்த சடங்குகளை நல்ல நாள் பார்த்து நடத்த வேண்டும். வீட்டில்தான் இதனைச் செய்ய வேண்டும். ஒரு தனி பகுதியை தூய்மையாக வைத்து அங்கே ஐயப்பன் படம் வைத்து விநாயகர், மாளிகைப்புறத்து அம்மன், கருப்ப சுவாமி, கடுத்த சுவாமி ஆழிக்குரிய இடங்களை ஒதுக்கி விளக்கேற்ற வேண்டும். எல்லா தெய்வங்களுக்கும் அவல் பொறி, வெற்றிலை பாக்கு, சித்திரானங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். மிக முக்கியமான ஒன்று, பக்தர்களுக்கு அவசியம் அன்னதானம் அளிக்க வேண்டும். செய்யக்கூடாதவைகள். என்ன செய்வது என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் தேவை. சந்தேகம் இருந்தால் உங்கள் குருமார்களிடம் ஆலோசனை பெற வேண்டும். கோபம் கூடாது. தகாத வார்த்தைகள் கூடாது. சண்டை போடக்கூடாது. காலணி கண்டிப்பாக அணியக்கூடாது. அலுவலக கட்டுப்பாடு காரணமாக வண்ண உடை அணிய முடியாமல் காலணி அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். காலை மாலை நீராடி பூஜை செய்ய வேண்டும். இரவு உறங்கும் போது தரையில்தான் படுத்துக் கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அன்னதானம் மிக அவசியம். ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்றொரு நாமம் உண்டு. அதிலும் கன்னி சாமியாக இருப்பவர்கள் வீட்டில் அன்னதானம் அளிப்பது மிகவும் விசேஷமானது. உறவுகளையும் சக கன்னி சாமிகளையும் அழைத்து பஜனை பாடி பூஜை செய்து ஐயப்ப பிரசாதத்தை அன்னதானமாகச் செய்ய வேண்டும். இதை அவரவர்கள் சக்திக்கு ஏற்றபடி செய்யலாம். ஐயப்பனை தினமும் பூஜை செய்துவிட்டு வெளியில் செல்லும்போது தினமும் உங்களால் முடிந்த அளவு அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா என்று சொல்லி உணவு வழங்குங்கள். இது ஐயப்பனுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் அன்னதான பிரபு. அன்னதானத்தில் மகிழ்பவன். அன்னதானம் செய்வோரை வாழச் செய்பவன். பெரிய பாதை. ஆரம்ப காலத்தில் ஐயப்ப பக்தர்கள் எருமேலியில் இருந்து வனப்பகுதி வழியாக நடந்து சபரிமலை சென்றடைந்தனர். சபரிமலை யாத்திரையின் உண்மையான அனுபவத்தை பெற ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்று இன்றும் நம்பப்படுகிறது. இந்த பாதை பெருவழி பாதை, பெரிய பாதை அல்லது நீண்ட பாதை என்றும் அழைக்கப்படுகிறது. பெரிய பாதை என்பது எருமேலி, பேரூர் தோடு, காளை கட்டி, அழுதை நதி, கல்லிடுங்குன்று, இஞ்சிப்பாறை, உடும்பாறை, முக்குழி, தாவளம், கரிவலந்தோடு, கரிமலை ஏற்றம், கரிமலையிறக்கம், பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் போன்றவற்றைக் கடந்து பம்பையின் அடிவாரத்தைச் சென்றடையும். காளைகட்டியில் வெடி வழிபாடு செய்து பக்தர்கள் வணங்குவார்கள். அழுதாநதியில் நீராடி கல்லெடுப்பார்கள். பின்னர் அழவைக்கும் அழுதாமலையில் செங்குத்தாக ஏறுவார்கள். அழுதாநதியில் எடுத்த கற்களை கல்லிடும் குன்றில் வீசி வணங்குவார்கள். இஞ்சிப்பாறை கோட்டை அழுதாமலை இறக்கம் கடந்து முக்குழி தாவளத்தில் உள்ள மாரியம்மனை வழிபடுவார்கள். கரிவலந்தோடு தாண்டி கதறவைக்கும் கரிமலை ஏற்றம் இறக்கம் கடந்தால் வருவது பெரியானை வட்டம், சிறியானை வட்டம். இவற்றை கடந்தால் பம்பை நதி குறுக்கிடும். இங்கு நீராடி பூஜைகள் செய்த பின்னரே யாத்திரையை தொடங்குவார்கள். இங்கிருந்து தொடங்குவதுதான் சிறிய பாதை பயணம். 18ஆம் படி. சபரிமலை என்றாலே 18ஆம் படி நினைவுக்கு வந்துவிடும். 18ஆம் படியேறி தரிசனம் செய்வதுதான் முறையான தரிசனம். ஆனால் அந்த 18 படிகளை ஏற வேண்டும் என்று சொன்னால் முறையான மண்டல பூஜையும் விரதமும் இருக்க வேண்டும். விரதமும் பூஜையும் முறையாக இல்லாதவர்கள் எத்தனை உயர்ந்த பதவியில் இருந்தாலும் 18ஆம் படி ஏறி தரிசனம் செய்ய முடியாது. இந்திய சமய நெறிகளில் 18 என்கின்ற எண் மிக உயர்வானது. அதாவது புராணங்கள் 18, பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18, மகாபாரத போர் நடந்த தினம் 18, மகாபாரத பருவங்கள் 18, சித்தர்களின் எண்ணிக்கை 18, தமிழில் கீழ்க்கணக்கு நூல்கள் 18 என்பவை ஆகும். 18 படி ஏறிவரும் பக்தர்கள் 5 கர்மேந்திரியங்களையும் 5 ஞானேந்திரியங்களையும்
அன்னமய கோசம் முதலான 5 கோசங்களையும் சத்வ ரஜோ தமோ குணங்கள் ஆகிய 3 குணங்களையும் கடந்து உள்ளுரையும் ஆத்மனையே ஐயப்பனாக தரிசிக்கிறார்கள். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.